லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியானது மிகவும் இழிவாக பிற மாநிலங்களில் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அந்த நிலைமைகளை மாற்றி நல்ல ஆட்சி அவர்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இன்றைய தமிழ்நாடு அரசுக்கு, தற்போதைய தமிழ்நாடு அரசுக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இது நிரந்தரமான அரசாக வரணும்னா முதல்ல தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்வு செய்யப்பட்டக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாம் முதல்ல கணக்கு வழக்கெல்லாம் சரியாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். 40,040,012 அப்படிங்கிறாரு நிதியமைச்சர். நிதியமைச்சர் யாருங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மரியன் வில்சனை யாரோ கட்டையை எடுத்துக்கிட்டு அடிக்க போனவர். இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிர்வாக திறமை மிகவும் மோசமாக இருக்குது. நாங்கள் வந்தால் அப்படியே தமிழ்நாட்டை தூக்கி நிமித்திடுவோம் அப்படின்னு சொன்ன இந்த தாவேகா அரசு முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மனு போட்டோம்னா 30 நாளில் நடவடிக்கை எடுக்கிறோம்பாங்க. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. சரி, அது எப்படி நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா, அதாவது கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய குளத்தூர் தாலுகா கிளையூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டிங்கிற கிராமம், அது என்னுடைய சொந்த கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் முன்னிலையில் அகமத் சர்வேயர், விஓஓ உமா மகேஸ்வரி, தலையாரி தங்கமணி இவர்கள் முன்னிலையில், மலையடிப்பட்டி கிராம பொதுமக்கள் முன்னிலையில் அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட 9 ஏக்கர் இடத்தை அளந்து அத்து காமிச்சிருக்காங்க. அப்போ அந்த தலைமை ஆசிரியர் என்ன பண்ணணும்? மாவட்ட கல்வித்துறை அதிகாரிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கணும். இது மாதிரிங்க அகமத்துங்கிற சர்வேயர் வருவாய்த்துறை மூலிமா வந்தாங்க, விஓஓ வந்தாங்க, தங்கமணி தலையாரி வந்தாங்க, மலையடிப்பட்டி கிராம பொதுமக்கள் வந்தாங்க, அந்த 9 ஏக்கர் இடத்தை அளந்து அத்து காமிச்சாங்க, அதை முள்வேலி அமைக்கிறதுக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்பணுமா இல்லையா? இப்போ மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, அவங்களுடைய இடம், அது அவங்க இடம்னு தெரியலை. சர்வேயர் வந்து இது உங்கள் இடங்க ஒரு 5 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடனே முள்வேலி போடுவாங்களா, போட மாட்டாங்களா? மாத சம்பளத்தை வாங்கியோ அல்லது வந்து அவங்க உடனே வாங்கியோ லோன் போட்டோ ஏதோ ஒன்று பண்ணுவாங்களா இல்லையா? அப்போ அரசு பள்ளிக்கு சம்மந்தப்பட்ட இடத்தை 9 ஏக்கர் 183/14 உள்ள இடத்த அளந்து அத்து காட்டிட்டு போகிற சர்வேயரு, விஏஓ, அப்போ அவங்களாம் என்ன முட்டாளா? அப்போ கல்வித்துறைக்கு இவங்க ஒரு கடிதம் வைக்கணுமா இல்லையா? சரி, அந்த மலையடிப்பட்டி பள்ளியில் பெற்றோர் சங்க தலைவர்னு யார் இருக்காங்க? திருமதி சரண்யா கணேசன் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பெற்றோர் சங்க தலைவராக செயல்பட்டால் அவங்களுடைய பேர் உடனடியாக ஞாபகத்துக்கு வரும். செயல்படலை. அவங்கள செயல்பட விடாமல் தடுத்தது யார்? கேள்வி 1. அவங்க பெற்றோர் சங்க தலைவராக வந்ததுக்கப்புறம் போடப்பட்ட தீர்மானங்கள் எத்தனை? அவங்க எத்தனை கோப்பில் கையெழுத்து போட்டிருக்காங்க? பெற்றோர் சங்க தலைவர் எப்படி தேர்வு செய்வதார்கள்? ஓட்டு முறையிலையா அல்லது நம்பிக்கையின் அடிப்படையிலையா? எந்த அடிப்படையில் அவங்க தேர்வு பண்ணாங்க? ஏன் அவங்க செயல்படலை? செயல்பட விடாதது யாருடைய காரணம்? தலைமை ஆசிரியரா, துணை ஆசிரியரா, மாவட்ட கல்வித்துறை நிர்வாகமா? அந்த பள்ளிக்கூடத்துக்கு காய்கறி வாங்குறதுலேருந்து, விறகு வாங்குறதுலேருந்து, பல சிலிண்டர்னு நினைக்கிறேன், என்னான்னு போய் நேரில் பார்த்தா தான் தெரியும். சாப்பாடு எப்படி தரமாக போடுறாங்களான்னு தெரியல. முன்னாடி நாங்கள் படிக்கிற காலகட்டத்திலாம் ஓரளவு தரமாக இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு அந்த சமையல் வேலை பார்க்குறவங்கள எப்படி முறையாக தேர்வு பண்ணாங்களா? பல கேள்விகள் இருக்குது. சரி, இப்போ அந்த காய்கறி வாங்குறது, மற்ற மளிகை ஜாமான் வாங்குறதெல்லாம் யாருடைய வங்கி கணக்குக்கு பணம் போகுது? வவுச்சர் எப்படி போட்டு எடுக்கிறாங்க? இது பெற்றோர் சங்க தலைவருக்கு, திருமதி சரண்யா கணேசன் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ நீங்கள்லாம் வந்து பெற்றோர் சங்க தலைவருங்கிற பதவியை கௌரவத்துக்கு வாங்கி வச்சுக்கிட்டு செயல்படாமல் லப்பர் ஸ்டாம்பு மாதிரி எதுக்கு உட்காந்துருக்கீங்க? எதுக்கு உட்காந்துருக்கீங்க? அது எப்படிப்பட்ட பதவி? வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த பதவி. எப்படி ரங்கநாதர் கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க, மலையடிப்பட்டி பி ராமசாமி பிறண்டார் மரசார் வாங்க, சேதராமன் வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கொடுக்குறாங்களா? அதான் வரலாற்றில் எழுதப்படுதில்ல, காலகாலத்துக்கு அதை அப்படியே பின்பற்றி வர்றாங்களே. அதுபோல் இப்போ இந்த ஒரு பெற்றோர் சங்க தலைவராக இப்போ தேர்வு பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு 4 வருஷம் 5 வருஷம், இன்னும் சொல்லப்போனால் வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றணும். இனிமேல் பெற்றோர் சங்க தலைவராக இவங்க இருந்து டம்மியான பதவியில் இவங்க இருக்கிறதுக்கு எதுக்கு அந்த பதவியில் இருக்கணும்? கேட்டால் நாங்கள் செயல்பட விருப்பம்தான், ஆனால் எங்கள் செயல்பாட்டை தலைமை ஆசிரியர் தடுக்கிறார். நாங்கள் பெற்றோர் சங்க தலைவராக இருக்கிறோம், வவுச்சரு, வங்கி கணக்கு, போக்குவரத்து, ஜாமான் வாங்குறது, மளிகை ஜாமான் வாங்குறது, இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது.
சாப்பாடு எப்படி போடுறாங்க என்ன ஏதுன்னு கூட பெற்றோர் சங்க தலைவர் இதுவரையிலையும் உட்காந்து ஒரு நாள் கூட சாப்பிட்டு எந்த ஒரு புகைப்படமோ வீடியோவோ வெளியில் வந்ததில்லை. போய் பார்க்கணும் மலையடிப்பட்டி பள்ளியில் எப்படி சாப்பாடு எப்படி போடுறாங்க, பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு முறையாக தரமான சாப்பாடு கிடைக்குதா, தரமான குடிதண்ணீர் கிடைக்குதா, எல்லாம் பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு பத்திரிகையாளராக இருக்கோம், ஒரு விவசாய சங்க தலைவராக இருக்கோம், நம்ம மனு போடுறோம், நம்மளெல்லாம் முட்டாள்தனமாக நினச்சிக்கிட்டு எகனைக்கு முகனையாக பேசுறது, நகைப்புக்கும் நக்களுக்குமாக பேசுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பள்ளியினுடைய ஒரு அரசு அதிகாரிகள் கைவிடணும். பல பேர்த்துட்டு அவங்க பேசியிருக்காங்க என்னை பற்றி. சரி ரைட்டு, அது திட்டத்திட்ட தண்டுகள் வைய வயிறுகளை நான் பார்க்காத திருட்டு கிடையாது, நான் வாங்காத பேச்சு கிடையாது, எதுக்கும் நான் அசர மாட்டேன். எடுத்த கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பேன். அரசு பள்ளிக்கு சம்பந்தப்பட்ட 183/14 9 ஏக்கர் இடத்தை மீட்டு முள்வேலி அமைக்கும் வரை ஓய மாட்டோம். நிச்சயமாக அது நடக்கும். அதே மாதிரி அரசு பள்ளிக்கு மேற்கு புறமாக ஒரு குளம் ஒன்று இருக்குது, அந்த குளத்தை சீரமைக்கணும்னு சொல்லி பல முறை மனு போட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே கல்வித்துறை அமைச்சராக இருந்த கல்வித்துறை அமைச்சருக்கு பல முறை அவருடைய அலுவலகத்துக்கு கூட, மகேஷ் அவருடைய அலுவலகத்துக்கு கூட நான் மனு போட்டேன் திருவெரும்பூருக்கு. எந்த பதில் மனும் வரல. அவரை எப்படிங்க ஜெயிக்க முடியும்? ஏன் சொந்த பந்தம் அசூர் பொய்யக்குடி கீழக்கல் கண்டர் கோட்டை, மேலக்கல் கண்டர் கோட்டை, வடக்கி காட்டூர், தெற்கி காட்டூர், இந்த பகுதியிலலாம் என் சொந்தக்காரவங்க இருப்பாங்கள்ல, ஒரு 100 ஓட்டை கூட என்னால் தடுக்க முடியாதா? மகேஷுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு. ஏன்? மகேஷுடைய செயல்பாடு சரியில்லை. அரசில் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடை மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபா வரலையும் பணம் வாங்கி மகேஷ் செட்டில்டு. இதுக்கு அவங்கள கல்வித்துறை அமைச்சர் நியமிச்சோம். உங்களுக்கு சொத்து இல்லையா? ஐயா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராச்சே மகேஷ். சரி, வசூல் பண்ணுறீங்க, சம்பாதிக்கிறீங்க. நேரு கூட தான் ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்காரு, விரைவிலே ஜெயிலுக்கு போவார், வழக்கு இருக்குது, ஏவா வேலு மேலே வழக்கு இருக்குது. தொகுதியில் என்ன பண்ணி வச்சுருக்காரு? கல்வித்துறை அமைச்சர்னா திருவெரும்பூருக்கு மட்டும் அவர் கல்வித்துறை அமைச்சர் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் கல்வித்துறை அமைச்சர். எப்படி தாவே காட்சியில் ஸ்ரீநாத்னு ஒரு அமைச்சர் இருக்கார், திருச்செந்தூரில் இருக்கும்போது கேள்வி கேட்டால் இல்லைங்க அது தூத்துக்குடியில் இருக்கும்போது நான் கேள்வி கேளுங்கிறார். அப்புறம் தற்கொலைன்னு நாங்கள் பேர் ஏன் வைக்க மாட்டோமா அப்படின்னு சீமான் சொல்கிறார். ஒரு பக்கம் தற்கொலை ஆட்சி, ஒரு பக்கம் அரசு பள்ளி மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் முன்னாள் திமுக ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் இருந்தவர்களே இப்பொழுதும் இருக்கிறார்கள். ஊழல் முறையீடு கொள்ளையடித்தவர்கள், கொள்ளைக்காரர்களே இன்னும் சில பேர் இருக்காங்க. பல பேர் நான் சொல்ல நேர்மையான கல்வித்துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள். இந்த தலைமை ஆசிரியரை உடனடியாக மாற்றுங்கள். குறைஞ்சபட்சம் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இங்கே வேலைக்கு வந்த பிறகு எப்படி பாடம் நடத்துகிறாங்க, பள்ளி மாணவ மாணவர்களுடைய தேர்ச்சி எப்படி, அவர் சம்மந்தப்பட்ட கையெழுத்து போட்ட கோப்பு, பெற்றோர் சங்க தலைவர்கள் தீர்மானம் போட்ட தீர்மானம், பள்ளியில் மாணவ மாணவர்களுக்கென்று சமையல் பொருள் சம்பந்தமாக வாங்கிய பொருட்கள் அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா, ஊழல் முறையீடு நடந்திருக்கிறதா, சுதந்திர தின விழாவிற்கு வழங்கப்பட்ட பணத்தை எப்படி செலவு செய்தார்கள், எங்கே வசூல் செய்தார்கள், அரசாங்கம் கொடுத்ததை செலவு பண்ணாங்களா, இவங்க கை காசு போட்டு செலவு பண்ணாங்களா, எல்லாவற்றையும் சில கோப்புகளை முறைப்படி ஆய்வு செய்து இந்த பள்ளியினுடைய மலையடிப்பட்டி அரசு ஊராட்சி துவக்க பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மீது தவறு இருக்கும் பட்சத்தில், அவர் தவறு செஞ்சார், ஊழல் செஞ்சார், முறைகேடு செஞ்சார், சமையல் பணத்தில் பொய் கணக்கு எழுதுறாருன்னு நான் சொல்லலை, மற்றவங்க சொல்கிறாங்க. கிராமத்தில் பல பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, பல பேர் ஒரு 15 பேர் என்கிட்ட தொடர்பு கொண்டு சொல்லிட்டாங்க, அண்ணா இது மாதிரின விஷயம், பள்ளியில் தரமான சாப்பாடு தரமான காய்கறிகள் வழங்கப்படுவதில்லை. இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெற்றோர் சங்க தலைவருக்கு தெரியாமல் சில தவறு பண்ணுறாங்க. பெற்றோர் சங்க தலைவர் சரண்யா கணேசன் அவர்களை முறையாக செயல்பட விடுவதில்லை. அப்புறம் செயல்படாதவர்கள் எதற்கு அந்த பதவியில் இருக்கிறாங்கன்னு நான் கேட்குறேன். பெற்றோர் சங்க தலைவர் பதவியை மாற்றுங்க. இல்லை நான் சரியாக செயல்படுவேன், என்னை செயல்பட வைங்க, எனக்கு துரோகம் நடந்திருக்கு, எங்களை ஏமாத்துறாங்க, நாங்கள் செயல்படணும்னு சரண்யா அவர்கள் சொல்லுங்கள். அந்த பதவி என்பது மிகவும் முக்கியமான பதவி. ஏதோ போகிற போக்கில் தெருவில் தூக்கி போட்டு போகிற பதவி இல்லைங்க, அருமையான பதவிங்க. பெற்றோர் சங்க தலைவர் பதவி என்பது பள்ளிக்கூடத்தில் கொடியேற்றுற பதவி, சாதாரணம் கிடையாது. என்னைய கொடியேற்ற வச்சுருவீங்களா? இல்லை தெருவில் போகிறவனை கொடியேற்ற வச்சுருவீங்களா? பெற்றோர் சங்க தலைவர் கொடியேற்றணும்ல. அப்படிப்பட்ட ஒரு பதவியை வச்சுக்கிட்டு எங்களை செயல்பட வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா போங்க, கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் மனு கொடுங்க, மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ்ல கொண்டு போய் மனு கொடுங்க. எத்தனையோ ஊழல் புகார் சம்பந்தப்பட்ட மனுக்கள்லாம் நிறைய நிலுவையில் இருக்குது. அருமையான மாவட்ட ஆட்சியர் இப்படி தான் வேணும். முதல்ல மாவட்ட ஆட்சியரை மாற்றுங்கன்னு தலையில் அடிச்சுக்கிறேன். நேர்மையின் சிகரமாக செயல்படக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியராவது இந்த மாவட்டத்திற்கு வரணும். பல விஷயங்கள் இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு முறையான குடிநீர் வசதி கிடையாது, தரமான கழிப்பறை வசதி கிடையாது, தரமான உணவுகள் கிடையாது,
தரமான காய்கறிகள் வழங்கப்படுவதில்லை. அது யாருடைய வங்கி வரவு கணக்கிலேருந்து வைக்கிறாங்க? பெற்றோர் சங்க தலைவர் என்ன பண்ணுறாங்க? அப்படிங்கிற கேள்விகள் பல வகையில் இருக்குது. மலையடிப்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு இருக்கக்கூடிய 9 ஏக்கர் இடம் மீட்கப்படணும். அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட 183/14 இடம் மீட்கப்பட்டு, யாருங்க வந்து ஆக்கிரமிப்பு அப்படி இப்படிலாம் கிடையாதுங்க. அது ஸ்கூல் இடம். ஒரு ஸ்கூல் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும்னா யாராவது சின்ன சின்ன இது இருந்தால் கூட அவங்க எடுத்துகிட்டு பள்ளிக்கூடத்துக்குன்னு விட்டுருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரையும் நம்ம வந்து தவறெல்லாம் சொல்லலை. என் அங்கம் பங்காளி சித்தப்பன் பெரியப்பன் மாமன் வச்சனை, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ஸ்கூலுக்கா ரைட் ஓகே அப்படின்னு விட்டுருவாங்க. அரசு புறம்போக்கு இடம், அதை முள்வேலி அமைக்கணும். 9 ஏக்கர் இடம் இருக்குது. இப்போ ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியாக இருக்குது, நாளைக்கு நடுநிலை பள்ளியாக இருக்கும். நம்ம ஊரில் அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இருக்கிறதுனால தான் இங்கே ஓட்டு போடக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது. இல்லைனா நம்ம ஓட்டு போகிறதுக்கு எங்கே போகணும்? கொலாப்பட்டிக்கு போகணும், கீழையூர் போகணும், இல்லை கிள்ளுக்கோட்டை போகணும். அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு. நம்ம மலையடிப்பட்டிங்கிற ஒரு நல்ல ஒரு ஊர். கீழையூர் ஊராட்சியாகவே காலத்துக்கு இருக்கணுமா? மலையடிப்பட்டி ஊராட்சிக்குன்னு ஒன்று வரணும். என்னை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள், நாளைக்கு அடுத்த சந்ததியினர் யார் வேணாலும் அடுத்தடுத்து ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கணும். அந்த மலையடிப்பட்டி ஊராட்சி மன்றம், மலையடிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்னு வரணுமா இல்லையா? அப்படி வரணும்னா மலையடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி நடுநிலையா பள்ளி வரணும். கோயில் புரட்டாசி மாதம் கடகலமாக சாமி கும்பிட்றாங்க, கல்குவாரியில் வசூல் பண்ணுறோம், அங்கே வசூல் பண்ணுறோம், இங்கே வசூல் பண்ணுறோம், அப்படியே எல்லாரும் ஒரே ட்ரெஸ்ஸு போடுறோம், கும்மாளம் போடுறோம், ஒரே திருவிழா பண்ணுறோம். அது மட்டும் அறிவல்ல. அது மட்டும் அறிவல்ல. நீ சாமி கும்பிடணுங்கிறத எப்படி யார் வந்து உனக்கு தெரியப்படுத்துறது? கல்வி இல்லை என்றால் எதுவும் கிடையாது வாழ்க்கையில். ஓரளவு நல்லா படித்ததுனால தான் ஏதோ நம்ம பேசுகிறோம். கல்வி அறிவுன்னு ஒன்று வேணும். அது இல்லாமல் சும்மா சாமி கும்பிட்றது கூட முதல்ல படிப்பு தானேயா தேவை. புரட்டாசி மாதத்துக்கு மட்டும் 100 பேர் சேர்ந்து திருவிழா கொண்டாடுறீங்களே. மலையடிப்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு சேர்ந்து எல்லாரும் அந்த 9 ஏக்கர் இடம் இருக்கு, மேட்டு முள்வேலி போடுங்கப்பா. அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி நடுநிலைய பள்ளி ஆக்கப்படணும். எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் போடுங்கப்பா. கிராம சபை கூட்டத்தை மலையடிப்பட்டியில் கூட்டுங்கப்பா. ஒரு தீர்மானத்தை போடுங்கப்பா. சொல்றீங்களா? ஒவ்வொரு கிராமத்திலையும் தமிழ்நாடு முழுவதுமாக அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய குளத்தில் இருக்கக்கூடிய விரவை வெட்டி பணம் சேர்த்து அப்படி பண்ணுறதுல மட்டும் குறியா இருக்கீங்க. புரட்டாசி கடகலமாக பண்ணுறதுல குறியா இருக்கிறீங்க. கோயிலுக்கு பண்ண வேண்டாம்னு சொல்ல, கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு பண்ண வேண்டாம்னு சொல்ல. ஒரு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு 9 ஏக்கர் இடம் இருக்குது, முள்வேலி அமைச்சு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி நடுநிலை பள்ளி ஆக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இந்த மலையடிப்பட்டில் எல்லாருக்கும் வரணும். நான் மட்டும் பெரிய இது கிடையாது. எனக்கு மட்டும் அப்போ பிறக்கும் போதே நான் ஒன்றும் பெரிய அறிவாளி கிடையாது. நானும் மலையடிப்பட்டி குக்கிராமத்தில் இருந்து வந்தவன் தான். இன்றைக்கி ஒரு பெரிய கிராமம் இருக்குது, தலைக்கட்டு உள்ள கிராமமாக இருக்குது. நம்ம கிராமத்துக்குன்னு இருக்கக்கூடிய பெருமை வேறு எந்த கிராமத்துக்கும் பெரிய அளவுக்கு சுற்று வட்டாரத்தில் இல்லை. அதனால் மலையடிப்பட்டியில் அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இருக்கிற அந்த துவக்கப்பள்ளி நடுநிலையா பள்ளி ஆக்கப்பட்டு மலையடிப்பட்டி ஊராட்சி அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கணும், ஒரு புரட்சிகரமாக செய்வோம். அதனால் அதற்கு வழிவிடுங்கள், ஆதரவு தாருங்கள், ஒத்துழைப்பு கொடுங்கள். இந்த மலையடிப்பட்டி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் விரைவிலே மாற்றப்பட்டு வேற ஒரு நல்ல நேர்மையான ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் வரணும். இல்லை இவர் நேர்மையாகவே இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் செயல்பட்டாங்க அப்படின்னா 183/14 9 ஏக்கர் இடம் இருக்குது, முள்வேலி அமைங்கன்னு சொல்லி பெற்றோர் சங்க தலைவர் எல்லாம் தீர்மானம் போட்டு மாவட்ட கல்வித்துறை அதிகாரிக்கு கொடுங்க. உங்களை நாங்கள் பாராட்ட தயாராக இருக்கோம். அதே போல் கிளையூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஆகஸ்ட் 15 கிராம சபை கூட்டம் மலையடிப்பட்டில் நடத்துங்க. நடத்தலைன்னா சிக்கலாயிரும். அப்புறம் நான் பல விஷயங்களை வெளியிட வேண்டி வரும். மலையடிப்பட்டில் ஏன் கிராம சபை கூட்டம் முழுமையாக நடத்தலை? மக்கள் முன்னாடி நடத்துங்க, மனு கொடுக்குறோம், தீர்மானங்களை நிறைவேற்றுங்க. ஒரு 10 தீர்மானத்தை நிறைவேற்றுங்க. சும்மா கடமைக்கு தீர்மானம் நிறைவேற்றி கடமைக்கு 4-5 அதிகாரி வந்து அந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே பருப்பு வேகாது. கொண்டாடு ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் நேர்மையாக செயல்படுகிறவர்கள் வாங்க. நீங்கள் மறுபடியும் ஏதோ குருட்டாம்போக்கில் ஏதாவது சில தீர்மானங்களை போட்டு ஏதாவது பண்ணி எல்லாம் நினச்சிங்கன்னா அப்புறம் பல விஷயங்களை நம்ம நோண்டது வரும். அதனால் மலையடிப்பட்டியில் ஆகஸ்ட் 15 கிராம சபை கூட்டம் நடத்தணும். அதுபோல் மலையடிப்பட்டில் இருக்கக்கூடிய வெட்டிக்குளம், பரணி குளங்கள், கருவேல மரங்களை அகற்றிவிட்டு நிழல் தரும் மரங்கள், கனி தரும் மரங்களை அமைத்து இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நிழல் தரும் மரங்கள், கனி தரும் மரங்கள். இந்த காலத்தில் புளிய மரம்லாம் வச்சாங்கல்ல, இப்போலாம் புளிய மரம்லாம் ஒன்றும் காண, என்னாச்சுன்னு தெரில. நிழல் தரும் மரங்கள் வைக்கணும். மகாகனி, தேக்கு, சந்தனம், செம்மரம் அதெல்லாம் வச்சு பாதுகாக்கணும். தேசிய ஊர வேலைப்பத்திரம் 100 நாள் வேலையில் வேலை பார்க்குறாங்களா, அவங்கள வச்சு வேலையை பார்க்க சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பசுமை புரட்சியை ஏற்படுத்தணும். முன்னுதாரணமாக இருக்கணும். கேரளாவில் எந்த இடத்துலையுமே வந்து கருவேல மரங்கள் இல்லை, வேலிக்கருவை இல்லை. மலையடிப்பட்டி முழுவதுமாக வேலிக்கருவை அகற்றணும்னு சொல்லி கொண்டாடு ஊராட்சி ஒன்றிய அதிகாரிக்கு பிடிஓக்கு நான் மனு போட்டேன். கழிவறை காய்கறிலாம் நினச்சி கழிவு போட்டாங்களா என்னன்னு தெரில. இந்த அயோக்கியத்தனமான வேலைகளை எதுவும் பார்க்கணும். அரசாங்க அதிகாரிகள் மக்களுடைய வரிப்பணத்தில் வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லையா?
ஓராண்டு காலத்திற்கு முன்பாகவே மலையடிப்பட்டில் கருவேல மரங்கள் வேலிக்கருவிகள் சுத்தமாக இருக்கக்கூடாது, அதை அகற்றுங்கள் என்று நான் மனு போட்டேன். நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா? நான் பொறுமையாக இருக்கிறவர்களையும் தான் அரசாங்க அதிகாரிகளுக்கு நல்லது. சொல்லக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எங்களுடைய சம்பளத்தில் நீங்கள் வேலை பார்க்கிறீர்கள். நடவடிக்கை எடுக்காவிட்டால் உங்கள் வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாளத்தில் ஏறி பல சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். ஆதரவு தாருங்கள். மலையடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி என்பது நாளை நடுநிலைப்பள்ளி ஆக்கப்பட்டு மலையடிப்பட்டி ஊராட்சி என்கிற ஒரு நிலைமையை உருவாக்கி மலையடிப்பட்டியினுடைய வளர்ச்சிக்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்கும். மலையடிப்பட்டில் இருக்கக்கூடிய 2 குளங்கள், இன்னும் சிறு சிறு குட்டை குளங்கள் எல்லாம் மறுசீரமைப்பு செய்து படித்துறை அமைத்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். மலையடிப்பட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று திரளுவோம். மலையடிப்பட்டி கிளையூர் ஊராட்சியில் மலையடிப்பட்டி இருக்குங்கிற ஒரு நிலைமையை தாண்டி மலையடிப்பட்டியில் களியாப்பட்டி இருக்குது, நாச்சியாப்பட்டி இருக்குது, குலாப்பட்டி இருக்குது. மலையடிப்பட்டி தலைமையில் மலையடிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கணும். ஒன்று திரள்வோம், வென்று காட்டுவோம். நன்றி, வணக்கம்.